நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நன்மையான காலங்கள், துன்பம் நிறைந்த காலங்கள், இன்பமான காலங்கள், துயரத்தின் வழியாய் கடந்து போகிற காலம், எல்லா காலத்திலும் அவர் கூட தான் இருப்பார். அவர் விலகி போக மாட்டார். உங்களை விட்டு ஒரு விலகுவாரா? விலக மாட்டார். நீ எந்த பாதையில் கடந்து நெருக்கத்தின் நாட்களில் கடந்து போனாலும் அவர் கூடவே இருப்பார். எதுவரைக்கும் தெரியுமா? மரண பரியந்தம் நம்மை நடத்துவாராம். மனிதர்கள் எல்லாம் நல்லா நடக்கும்போது உங்களுக்கு துணையாக இருப்பாங்க, கூட இருப்பாங்க. நீங்கள் நஷ்டமடைந்து இழப்புகளை சந்தித்து ஒரு நெருக்கத்தை சந்திக்கும் போது உங்களை தெரிஞ்சவங்க கூட தெரியாத மாதிரி நடந்து கொள்ளுவாங்க. நமக்கும் அது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருக்கு பாருங்கள், சதா காலங்களிலும் நம்முடைய தேவனா இவங்க என் மகன் என் மகள் உங்களோடு கூட இருப்பார். அது மாத்திரம் இல்லை, மரண பரியந்தம் நடத்துவாராம். பாதியில் விட்டுற மாட்டார். இப்போ பார்ட்னர்ஸ் வாங்க பாதியில் பிச்சுட்டு போயிடுவாங்க. மனிதர்களுடைய அன்பு பாதியில் விலகி போய்விடும். எத்தனையோ பார்க்குறல்ல, சொந்த பிள்ளைகளே பாதியில் விட்டுட்டு போயிடுறாங்க. சொந்த பேரண்ட்ஸை பாதியில் பிள்ளைகளை விரட்டி விட்டுறாங்க. ஆனால் கர்த்தர் மரண பரியந்தமும் உங்கள் கூட இருப்பார். என்னுடைய மகன் என்னுடைய மகள், நான் என் பிள்ளையை நடத்துவேன் மரண பரியந்தம் இந்த உலகத்தில். அதன் பிறகு பரலோகத்தில் அவரோடு தான் இருக்க போகிறோம். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அந்த தேவன் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறாரான்னு யோசித்து பாருங்கள். இந்த இயேசு எனக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுடைய உள்ளத்தில் வந்துடுவார். சரியா? தகப்பனே, நீர் எல்லா காலத்திலும் என்னுடைய தேவன், என்னை விட்டு விலகாத தேவன், மரண பரியந்தமும் என்னை நடத்துவீர். ஆகவே நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். விசுவாசத்தோடு உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நடப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.